ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையில் நடந்த அந்த முலந்த் பிரிட்ஜ் கொலாப்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் டெத் ஆனவங்க, ஹாஸ்டல் அட்மிட் ஆனவங்க, அவங்களுடைய எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இது என்ன, அந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆனதுக்கான அந்த ஸ்லாப் விழுந்து ஆட்டோ டேமேஜ் ஆனது, அப்புறமேட்டு கார் கொஞ்சம் அஃபெக்ட் ஆனது, அது என்ன என்ன பாசிபிளான ரீசன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் கோ த்ரூ பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன, ஒரு சில பாசிபிளான விஷயங்கள்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒரு லேபருடைய அஜாக்கிரதையான ஒரு இதால் அந்த ஸ்லாப் விழுந்திருக்கலாம். ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ்னால் எப்படின்னா, அந்த இடத்துல ஃபிட் பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர் அதுக்கான பாசிபிளான ஒரு சொல்யூஷன்ஸ் மூலிமா ஃபிட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது ஒன்று. மூணாவதாக நம்ம என்ன காரணத்தை சொல்கிறோம்னா, சப்போர்ட் ஃபெயிலர். அந்த இடத்துல வைக்க போகிற சப்போர்ட், கொடுக்க போகிற ஒரு இடத்துல ஒரு பொருள் வைக்கிறோன்னா, அந்த இடத்துல கொடுத்துக்கிற சப்போர்ட் கரெக்டாக ஃபிட் ஆகலைன்னா அது கீழே விழுந்து இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு சிவில் இன்ஜினியர்ன்றதால இந்த ஃபெயிலர்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்கோசரம் சொல்லியிருக்கேன். அடுத்தது அந்த சாயிலுடைய ஸ்ட்ரென்த்து, வெதர், இதை கொஞ்சம் ஒரு 100% ஒரு 5 to 10% இதெல்லாம் ஆக்குபை பண்ணியிருக்கலான்றது சொல்கிறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா, அந்த லேபர்ஸோடைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஒர்க் ப்ரெஷர்னால் அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய இடத்துல அந்த வேலையை கொஞ்சம் அவசரமாக பண்ணிட்டு போகிறது, அதுக்கு வேறு பக்கம் ஏதாச்சும் ஒரு வேலை வந்திருக்கலாம். அதனால் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்திருக்கலாம். அந்த ஒரு ரீசனாக சொல்லலாம். டெக்னிக்கல் ஆர் சேஃப்டி லேப்சஸ், சேஃப்டியாக ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் டெக்னிக்கலாக பண்ணோம்னா தான் அந்த ஒர்க் ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த ஒர்க் ஃபுல்ஃபில் ஆகாது. அதனாலையும் இருக்கிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜனல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க அந்த ஹாஸ்டலுக்கான அந்த பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மும்பை மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் சேர்ந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. MMRDA அத்தாரிட்டிஸ் டீட்டெயிலாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இது எதனால் நடந்துச்சு, எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகிறது ஒரு சிவில் இன்ஜினியர்ஸோடைய ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதால அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் போட்டு அதை பற்றி டீட்டெயிலாக டாக்குமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லி இது செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உபசானி ஹாஸ்பிட்டல், மகாராஷ்டிரா ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல். அவங்க தான் இந்த பேஷண்ட்ஸுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பர்சன் டெத் ஆகிட்டாங்க, ஒருத்தர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ICUவில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு.